ரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கணுமே கரங்கள் அப்பூர் போடு எடுக்கல எத்துறா 20 சைஸ் வரணும், 1 கிலோ சைஸ் வரணும். ஆனால் நல்ல சைஸு 1 கிலோ இருக்கும். இன்றைக்கி அவங்க 2 பேருக்கு ரிலீஸ் நல்ல சைஸ் மீன். மக்களே இன்றைக்கி எப்பவும் போல் தான் நம்ம பழைய ஸ்பாட்டுக்கு தான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். ரொம்ப நாளாச்சு இந்த ஸ்பாட்டுக்கு வந்து. ஆனால் வந்த இடத்துல ஒரு 1.5 மணி நேரம் மாங்குன்னு கை வலிக்க அடிச்சிருக்கோம். அடித்த ஸ்ட்ரைக்கில் பார்த்திங்கன்னா 2 மீன் தான் மாட்டுச்சு. இந்த 2 மீன் பிடிக்க 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. அந்த 2 மீன் பிடிக்க நாங்கள் பட்ட கஷ்டத்தை மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஏன்னா விரால் மீன் பிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். போகிற இடத்துல ஒரு சில இடத்துல டக்குன்னு மாட்டோம். போகிற இடத்த பொறுத்து தான். பள்ளமாதிரியா வழி தான் இப்படி ஏறுதாடா, இந்த ஏறுது வழியா. பள்ளம் இல்லை, நீ கரையில் ஏறிட்டுக்கிற தொகுதி, கரையை சுத்த கரை தொகுதி. அங்கே போயிடலான்றியா? தாமரை ஈவனை தரமாகுது. சைகா வருதா? போடு போ. அப்பூர் போடு எடுக்கல எடுத்துட்டு போடுறா சைஸ்ரா, எடுத்துட்டு போடு. நிப்பாட்டி தட்டு. மக்களே இப்போ மீன் வந்துச்சு, ஸ்டாப் பண்ணி எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்கள். கரெக்டாக அதே இடத்துல தட்டு போய் செக் பண்ணு. இல்லை இப்போ அடிக்கல. மேபி அந்த கரைக்கு போயிடுச்சு நினைக்கிறேன். அங்கேருந்து போய் நல்ல சைஸ்ரா. இப்போ அடிக்க சான்ஸ் இருக்குது, பாப்பாரு. வெளியே ஏற்றணும் ஃப்ராகு. ஆஹா செம்ம சைஸ் இது. இப்படி போ. ஏய் அச்சதுனால தான் சொன்னாங்க போடுன்னு. போடு வரும், அங்கே தான் இருக்கும். ஓய் நீ விட்டு செய்ய என்ன சொல்கிற? நான் அச்சதுனால தான் நான் போடுன்னேன். இப்போலாம் என்ன சொல்லாது. வாங்கிச்சு வாயில்.
போட்டியா சீனியர்? சூப்பர் சீனியர். சீனியர் ஒரு ஸ்ட்ரைக் போட்டாருங்க. இந்த ஃப்ராக் போட்டு ஒன்று கூட வளர்ச்சி இல்லையா? சீனியர் போட்டார் ஒன்று. சீனியர் சைஸ் சீனியர். நல்ல சைஸு. வளர்ச்சியே இல்லை சுத்தமாக. 1 கிலோ சைஸ் வரணும். ஆனால் மீன் வளர்ச்சி எப்படி போடு. எங்கே வச்சா? 1 hour later. One hour later. ப்ரோ ஸ்ட்ரைக் பண்ணல. சைஸ் நல்ல சைஸு. தரமாக எங்கே வச்சுருக்க போகிறேன். நல்ல சைஸு 1 கிலோ இருக்கும். ஃப்ராக் ஆம்ஸ்டர் ஃப்ராகு. ஹேகேஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்தோம். ஒரு 1 hour தான் அடித்தோம். 1 hour அடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மீன் வந்து ஸ்ட்ரைக் மிஸ் ஆயிடுச்சு. என்னென்னா பார்த்திங்கன்னா தண்ணி ஆழம் அதிகமாக இருக்கிறதுனால எதிர்பாராதமாக வந்து அடிக்குது. ஸோ இது 2 மீனும் வந்து பார்த்திங்கன்னா கரையில் கரெக்டாக வந்து எடுத்ததுனால வந்து ஊக் செட் பண்ண முடிஞ்சுது. ஸோ தண்ணியில் ஆழத்தில் அதிகமாக அடிக்கும்போது என்ன மிஸ்டேக் ஆகும்னா ஃப்ராகுக்கு பதிலாக அந்த பபுள்ஸில் வந்து விரல் மீன் வந்து அடிச்சிடும். ஸோ ஃப்ராக் கண்ணுக்கு தெரியாது அந்த பபுள்ஸோட அந்த வேகத்தில், நம்ம எடுக்கிற வேகத்தில். ஸோ அதில் வந்து ஒரு 2-3 மீன் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு மீன் ஊக் செட் பண்ண முடியாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஃப்ராகு இங்கே அடிக்குதுன்னா அது வேறு இடத்துல அடிச்சிருச்சு. ஸோ ஊக் செட்டே பண்ண சான்ஸே இல்லை, அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது 2 மீன் தான் இன்றைக்கி ஊக் செட் பண்ணோம். நல்ல சைஸ் 2மே 3/4 கிலோ இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல, கேட்ச் அண்ட் ரிலீஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க பிடிச்ச இடத்துலேயே விட்டுலாமா? இங்கே விடு. இன்றைக்கி அவங்க 2 பேருக்கு ரிலீஸ். நல்ல சைஸ் மீன். ஜோடியாக போகிறாங்க. ஜோடியாக போங்க. போயிட்டாங்க. பாய். போயிடுச்சு.